ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் அது இல்லாமல் அந்த பைனரி ட்ரேடிங் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சிலர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இந்த மாதம் வர மார்ச் 1 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதோட கிளாஸு அதை பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் லிங்க் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது முக்கால்வாசி நான் அதை கொண்டு வந்த காரணமே உங்கள் எல்லாருக்காக தான். அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது நீங்கள் இதில் பேச முடியாது. அதில் உங்களுக்கு டெலகிராமில் நான் அதில் தெளிவாக அதில் உள்ள விளக்கம் என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? கேரளா லாட்டரி நம்பி நிறையா பேர் ஏமாந்தவங்க தான் அதிகம். அதுலேருந்து எல்லாரையுமே ஓரளவு மீட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்த முடிவு தான் இது. ஆனால் அது சூஸ் பண்ணுறதும் அதை எடுக்காததும் உங்களோட சாய்ஸ். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் சொல்லிடுறேன். அதாவது இந்த மாதம் அடித்த ஏ போர்டு எல்லாமே நான் மார்க் பண்ணுறேன். ஏ போர்டு 4 அப்படிங்கிறது எல்லாத்தையும் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏ போர்டு 4, ஏ போர்டு 4, ஏ போர்டு 4. போன மாதம் ஏதாவது பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது போன மாதம் லாஸ்ட்டாக அடித்த ஏ போர்டு 4க்கு அவன் பண்ணியிருக்கான். அதை வச்சு பார்க்கும்போது கேமை முடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, இந்த நாள் வரையும் தான். இந்த நாளுக்கு அவன் அது கொண்டு வரல. ஓகேவா? இதை வச்சு பார்க்கும்போது அவன் கேம் முடிச்சிட்டானோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் பேலன்ஸ் ஒரு 2 நம்பர் இருக்குது. அதனால் நான் சரி அது வரலாமோ அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் எந்த ஒரு கெஸ்ஸிங்கே போகிறேன். ஓகேங்களா? என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இந்த நாளுக்கு ஏபி 50 அப்படின்னு அடிச்சிருப்பான். இந்த நாளுக்கு 27 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அடுத்து கலர் மாற்றுறேன். இங்கே ஒரு நாள் இருக்குது இல்லைங்களா? இந்த நாளுக்கு பிசியில் 66 அப்படின்னு அடிச்சிருப்பான். இந்த நாளுக்கு பிசியில் 00 அடிச்சிருப்பான். ஓகேங்களா? என்னன்னே புரியாது நான் மார்க் பண்ணுறதுனால. நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த நாளுக்கு பாருங்கள், ஏசி 38 அடிச்சிருப்பான். என்னடா மார்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றுமே புரியலை அப்படின்னு நினைக்காதீங்க. அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் ப்ளூ கலர் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏபி 2 செட்டு. அடுத்து மார்க் பண்ணது பிசியில் 2 செட்டு. கலர் மாறி மாறி வருது இல்லைங்களா? ஒரே ஒரு நிமிஷம், கலர் கரெக்ட் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஓகே, இங்கே பிசி போட்டாச்சு. ஏசி இங்கே மார்க் பண்ணுறேன். ஏசி என்ன கலரு? பச்சை கலர் கொடுத்தோமா? ஓகே, ஏசியில் 55 அப்படிங்கிறத அடிச்சிட்டான். இப்போ நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். எழுதுனா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இந்த நாளுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஏபி 50. அடுத்த நாளுக்கு ஏபி 27. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாளுக்கு என்ன பண்ணியிருக்கான்? பிசியில் 60, சரி 66, 00. அடுத்து ஏசியில் 38, 55. ஓகேங்களா? இது நல்லா புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கான்? ஏபியில் ஒரு 4 அடித்து அதாவது இங்கேருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கேருந்து சொல்கிறேன், இந்த இடத்துலேருந்து சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு நாளுக்கு 50 அப்படின்னு அடிச்சிருக்கான். 50 அப்படிங்கன்னா அது என்னன்னு பாருங்கள், பவர் டபுள்ஸ். ஓகேங்களா? 5க்கு பவர் 0 அப்படின்னு வந்திருக்கும். அடுத்த நாளுக்கு 27 பாருங்கள், 2க்கு பவர் 7 பவர் டபுள்ஸ். ஓகேங்களா?
அடுத்து பிசியில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், டைரெக்டாக 66, டைரெக்டாக 00 அப்படி போயிட்டான் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்கான், இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற நம்பரில் ஏசியில் 38 3 8 பவர் ஓகேங்களா, அதுலேருந்து ஒரு செட்டும் ஏசியில் 55 அப்படிங்கிற ஒரு செட்டும் கொண்டு வந்துட்டான். கேம் சூப்பராக முடிச்சிருக்கான். இது புரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியும், இல்லைன்னா நான் திருப்பி இன்னொரு வாட்டி ரிமைண்ட் பண்ணி வீடியோ பாருங்கள் ஓகேவா. இப்போது இதில் நான் என்ன இன்றைக்கி மறுபடியும் 4 அடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த கேமை கண்டினியூ பண்ணால் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு நம்பர் கிடைக்கும். ஆனால் அது வந்து இன்றைக்கி வருமா வராதாங்கிற சின்ன ஒரு டவுட்டும் இருக்குது. ஏன்னா கேம் இதோட முடிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஒருவேளை முடிக்கலை, அவன் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னா இதில் இன்னும் 2 நம்பர் இருக்குது. என்னென்னு பாருங்கள், 5 இருங்க வரேன் ஒரே நிமிஷம், 505 ஓகேவா. 505 நமக்கு 50 வந்துருச்சு. இப்போ அதுக்கடுத்து 1 6 16ன்னு இருக்குது, 2 7 27, 3 8 83, 4 9 94 ஓகேங்களா. இப்படி ஒரு பேரில் அவன் 50 அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டான் ஓகேங்களா. இது ஓகே. 1 6ங்கிறது வரல, 2 7ங்கிறதும் கம்ப்ளீட் பண்ணிட்டான், 3 8ங்கிறதும் இங்கே உள்ளே வந்துருச்சு ஓகேவா. அப்போது இதில் இருந்து பேலன்ஸ் இருக்கிற நம்பர் இந்த நம்பரும் இந்த ஒரு நம்பரும் இந்த 16 அப்படிங்கிற நம்பரும் நமக்கு ஆளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. 4 வரும்போதே டபுள்ஸோ பவர் டபுள்ஸோ வந்துட்டுருக்கு. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 00 66 55 ஓகேங்களா. இதுக்கு ஒரு நம்பரு என்ன நம்பர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 00க்கு 55 வந்ததுனால இந்த 66க்கு ஒரு 11 வரலாம் ஓகேங்களா. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி ஒன்று வந்துச்சுன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஃபாலோவிங் நம்பர் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா. உங்களுக்கு ஃபாலோவிங் நம்பர் நான் ஒன்று சொல்லியிருப்பேன், 611 அப்படிங்கிற ஒரு ஃபாலோவிங் நம்பர் 3Dயில் நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. இருங்க சார்ட் கிளியர் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே. அப்போ இன்றைக்கி நம்மளோட கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆளில் நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா 16 61 49 94 11 அப்படிங்கிற மாதிரி இந்த 5 நம்பர் நம்ம ஏபிபிசி ஏசியில் ட்ரை பண்ணலாம். முக்கியமாக நான் சொன்ன அந்த 611 அப்படிங்கிற நம்பரு இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பழைய 2-3 நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த 610 அடித்த அன்றைக்கி அடுத்த நாள் போட்ட வீடியோவில் நீங்கள் இந்த வீடியோ போட்டு இந்த 819 போட்ட அன்றைக்கியான வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பர் இன்றைக்கி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இது இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. இன்னொரு பேட்டர்ன் இருக்குது, அது சின்னதாக ஒரு அட்வான்ஸாக ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஏதாவது. ஓகே. போன மாதம் 2 மாதமாக பாருங்கள், லாஸ்ட்டாக அவன் அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி 74, பிசி 74, ஒரு ஏபி 74 அப்படிங்கிற ஒரு நம்பர் வர வேண்டியிருக்கு. இங்கே அதாவது நாளைக்கு தான் நமக்கு இந்த மாதத்தோட கடைசி நாள். அப்போ நாளைக்கு இங்கே ஒரு ஏசி 74 வரலாம் நாளைக்கு ஓகேங்களா. நாளைக்கு தான் வரணும். மாத கடைசியில் அடித்த 2 ரிசல்ட்டு அது இன்றைக்கி எடுக்கிறேன். 2-3 நாளைக்கு முன்னாடியே எடுக்கிறேன். எதுனாலும் கேட்டால் மாத கடைசி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு தான் அதை நான் எடுக்கிறேன். ஆனால் அப்படி வந்துச்சு அப்படின்னா இதில் ஒரு சின்னதாக ஒரு கேம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே 74 ஃபஸ்ட்டு 74 அடிக்கும்போது பாருங்கள் 74, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா 47ன்னு வரும். அந்த 47க்கு ஒரு நாள் முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள், 42 ஓகேங்களா. 47 அப்படிங்கிற அந்த 2 மட்டும் பவர் பண்ணி ஒரு நம்பர் பவர் பண்ணி 42 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இப்போது அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பரை பார்த்தீங்கன்னா 37 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஒரு நம்பர் பவர் பண்ணி அடித்து வரான் ஓகேங்களா. இந்த 47 ஓகேங்களா, இங்கே வந்து எழுதி காமிக்கிறேன்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா 74 அப்படிங்கிறது இருக்குது. அதை ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம்னா 47 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதுக்கு தான் மேலே வந்து 42 அப்படின்னு சொல்லி அடித்து வச்சுருக்கான். இங்கே 37 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 37க்கு என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், மேலே ஏசியில் ஒரே நிமிஷம், ஏசியில் 87 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருப்பான். 87 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டான். ஓகேங்களா? இப்போது இங்கே 47, இங்கே 37, கீழே வந்தால் 27 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த 27 நம்ம ஒரு நம்பர் பவர் பண்ணோம் அப்படின்னோம்னா, இந்த 27 ஒரு நம்பர் பவர் பண்ணோம்னா 2 பவர் பண்ணால் 77ன்னு வரும், 7 பவர் பண்ணோம்னா 22ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ இந்த 22 அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால இதுலேருந்து நம்ம ஒரு பேட்டர்ன் எடுக்கலாம். அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நான் கொடுத்துட்றேன். போர்டு உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. 7 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு 777ன்னு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா 22 0 22 4. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான ஒரு இந்த 3 நம்பர் 3Dயில் இந்த ஒரு 3 நம்பர் கிடைக்கிது. உங்கள் கணக்கில் வந்து எது வருதோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி சொன்ன பேட்டர்னும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதில் வந்து ஏதாவது ஒன்று மட்டும் ட்ரை பண்ணுங்கள் போதும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாருங்கள், நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. நம்மளோட வாழ்க்கை மாறுறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் அதில் வந்து நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.